வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் 18/11/2024 தற்போது காலை வானிலை அறிக்கை. அதற்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் ஆல் பெல் பட்டன் இருக்கும், ஒரு பெல் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற உங்கள் நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு யூடியூப்பில் ஃபஸ்ட்டு தான் வந்து நின்றோம் வானிலை சம்மந்தமாக. தற்போது பார்ப்போம். வங்கக்கடலில் தற்போது வலுவிழந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது. நாம் நேற்றே கூறியிருந்தோம், தமிழக வடகடலோர மாவட்டங்களில் நல்ல மழை பெய்துள்ளது. நாம் நேற்று காலையில் கூறியிருந்தோம், அடுத்த 2 நாட்களுக்கு டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டத்தில் மழை பெய்யும் என்று. அதே போல் கடலூர் மற்றும் நாகப்பட்டினம், வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் மிக கனமழை பெய்துள்ளது. வேதாரண்யத்தில் 180 மில்லிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது, அதாவது 18 சென்டிமீட்டர் மழை பதிவாக உள்ளது. மிக கனமழை என்று கூறியிருந்தோம் நேற்று. அதே போல் நேற்று அதாவது மதியத்துக்கு மேலே வந்த அந்த க்ளவுட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வேதாரண்யத்தை ஒட்டி, அதாவது அங்கேயே கடல் பகுதியில் இன்டென்ஸ் பேண்ட், அதாவது தீவிர மழை ஃபார்ம் ஆகி அது வந்து என்னதுன்னா நம்ம கடல் பகுதியிலேருந்து நிலத்தை நோக்கி ஈரமிருந்த காற்று அதிகமாக வந்ததன் காரணமாக அதிகமான மழை பெய்தது வேதாரண்யத்தில். அதே போல் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் சில இடங்களில் வந்து கனமழை பதிவாகி உள்ளது. டெல்டா பகுதிகளிலும் சில இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது. வடக்கு உள்பகுதியில் சில இடங்களிலும் கனமழை பதிவாகி உள்ளது. இந்த கனமழையானது அடுத்த 3 நாட்களுக்கு இதே பகுதியில் நீடிக்கும். அதாவது டெல்டா கடலோரம், தென் கடலோரம் மற்றும் வடகடலோரம் ஒரு சில பகுதி மற்றும் வட உள் மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்கள், அதாவது ரொம்ப மழை முன்னேறாது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலேஷனோ ஒரு காற்றழுத்த தாழ்வு இலங்கை அருகேவோ மன்னார் வளைகுடா இருந்தால் தான் உங்களுக்கு ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு மழை கொடுக்கும். இது வந்து ஒரு கிழக்கு காற்று, ஈரமிகுந்த கிழக்கு காற்று. இந்த இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த க்ரீனில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துலேருந்து கிழக்கு காற்று வருது பாருங்கள், அது ஈரமிகுந்த கிழக்கு காற்றுன்னு சொல்லுவோம். தெரியுதா உங்களுக்கு? அதாவது ஈரமிகுந்த கிழக்கு காற்றுனா உங்களுக்கு வங்கக்கடலில் வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த வடகிழக்கு பருவமழையில் வந்து நம்மளோட அந்தமான்லேருந்து கிழக்கு காற்று வரும். ஸோ தெரியுதா உங்களுக்கு? இது எல்லாமே ஈரப்பதம், அதுதான் நான் கொடுத்துருக்கேன். அதனால தான் உங்களுக்கு அந்த தென் கடலோர மாவட்டங்களுக்கு வந்து நல்ல மழை இருக்குது. அதுமாதிரி இருக்குது டெல்டா கடலோரம். இங்கேருந்து வந்த ஈரப்பதம் காற்று அது என்ன ஆன்டிக்ளைக்கோஸில் இந்த ஈரப்பதத்தை கொண்டு வந்து இங்கே செலுத்துது. அதனால் இந்த இடம் ஃபுல்லாகவே நல்ல மழை பேஞ்சிட்ருக்கு. அடுத்த 3 நாட்கள் பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் இதே தான் நீடிக்கும். சரிங்களா? வங்கக்கடலில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம சொல்லியிருக்கோம் 22ஆம் தேதி ஒரு புதிய தாழ்நிலை உருவாகாதுன்னு. அது முதல் கட்ட அறிக்கை பார்த்து இலங்கையை நோக்கி நகரும். அது கன்ஃபார்ம் தான், 100% இலங்கையை நோக்கி நகரும். அது வட தமிழ்நாடா தென் தமிழ்நாடுங்கிறது நான் வருமணி காலங்களில் வரக்கூடிய நேரங்களில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போதைக்கு அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த சுழற்சியானது பாருங்கள் அந்த இலங்கையை நோக்கி தான் வரப்போகுது. தெரியுதா உங்களுக்கு? அந்த சுழற்சி அது இலங்கை நோக்கி தான் வரும். அது 24ஆம் தேதி அல்லது 25ஆம் தேதி இலங்கை நோக்கி வந்துடும். இலங்கை நோக்கி வந்தாலே நமக்கு மழை தொடங்கிடும் தமிழக கடலோர மாவட்டங்களில். அது வந்து ஒரு இன்டென்ஸ் ஆகுமா, அது புயல் ஆகுமா, இல்லை தாழ்வு மண்டலமாகவே கரையை கிடக்குமா அப்படிங்கிறத நான் நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக சொல்கிறேன். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் பாருங்களேன், இது எல்லாமே ஒவ்வொரு ட்ராக்குன்னு சொல்லுவோம். தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக இப்போ ஒவ்வொரு ட்ராக்கு, அதாவது இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஒவ்வொரு ட்ராக் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பாருங்கள் இலங்கை மற்றும் தமிழகத்தை நோக்கி தான் வரும் அப்படிங்கிறது ஒவ்வொரு கணினி சார்ந்த கணிப்புகளும் காண்பிக்கின்றன. தெரியுதா உங்களுக்கு? இந்த பச்சை கலர், இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா புள்ளியாக, இதெல்லாமே ஒவ்வொரு கணினி சார்ந்த கணிப்புகள் வந்து ட்ராக் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பாருங்கள் மோஸ்ட்லி இலங்கையை ஒட்டி தான், அது இலங்கையை ஒட்டி தான் போகுது, ஆந்திராலாம் போகலை, இலங்கை மற்றும் தமிழகத்தை ஒட்டி தான் வருது அப்படிங்கிறதான் காமிச்சிருக்காங்க. ஸோ இது பாருங்கள் என்சபிள்னு சொல்லுவோம். இதெல்லாம் பாருங்கள் இந்த பிளாக் கலரில் இருக்கிற கருப்பு இதெல்லாம் ஒவ்வொரு மாடல், ஒவ்வொரு கணினி சார்ந்த கணிப்புகள் வந்து ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா, ஐரோப்பியா, இந்தியா இதெல்லாம் ஒவ்வொரு கணினி சார்ந்த கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பாருங்கள் அது இலங்கை நோக்கி தான் வருது. சில மாடல்ஸ் மட்டும்தான் ஒடிசா நோக்கி போகிற மாதிரி காமிக்குது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் மூலிமா. சில மாடல்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இலங்கை நோக்கி தான் அது வந்து தான் அது பெண்ட் ஆகுது. மோஸ்ட்லி இலங்கை நோக்கி தான் வரும், அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது நம்ம தமிழகத்தை கிடக்குமா இல்லை எப்படிங்கிறத 20ஆம் தேதிக்கு அப்புறம் நான் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது வந்து சேட்டலைட் பிக்சரில் இன்றைக்கி காலையில் உள்ள பிக்சரில் பாருங்கள் டெல்டா கடலோரம் ஃபுல்லாகவே நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. அதை நான் போட்டு கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி இது பாருங்கள் இந்த ரேடாரில் பார்த்தீங்களா, நான் பாருங்கள் இந்த காரைக்கால், மயிலாடுதுறை, அதே மாதிரி பாருங்கள் இந்த பாக் ஜலசந்தி கடல் பகுதியில் மலை மேங்களுக்கு சிவகங்கை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பேஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு நமக்கு இந்த தென் கடலோரம் டெல்டான்னு சொல்லியிருந்தேன், அந்த டெல்டாக்கும் தென் கடலோர மாவட்டங்களுக்கு நல்ல மழை பேஞ்சிட்ருக்கு. அதான் இது பாருங்கள், இது ஒரு ட்ராக்கு. இது ஐரோப்பிய மாடல் வந்து எப்போவுமே பார்த்தா 25 நாள், அடுத்த 25 நாளுக்கு உரிய அந்த கணினி சார்ந்த கணிப்புகள் கொடுத்துருக்காங்க. அது மோஸ்ட்லி 3 தாழ்வு நிலை இருக்கிற மாதிரி அடுத்தடுத்து காமிச்சிருக்கு நமக்கு தமிழ்நாட்டுக்கு. இது முதல் தாழ்வு நிலை. இதுதான் வந்து நமக்கு 20ஆம் தேதிக்கு அப்புறம் வரப்போகுது. நம்ம மோஸ்ட்லி பாருங்கள் நம்ம இலங்கை ஒட்டி தான் போகுது. அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது வட தமிழ்நாடா தென் தமிழ்நாடுங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளை இன்னொரு வானிலைக்கு சந்திப்போம்.